இங்க ஒரு அப்பாவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராட் போனா அவர் பொண்ணுமே பிக்கப் பண்றதுமே கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப வர வழியில 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பொண்ணோட போட்டோமே பார்த்துட்டு வந்திருப்பாரு. அவரோட பொண்ணுமே மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருப்பா. அதை பாக்குறவங்க அப்பாக்குமே போற மாதிரி ஆயிட்டு இருக்கும். கூட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பையனுமே கூட்டு வந்திருப்பா. அந்த பையனை வீட்டுல டிராப் பண்ணி இவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவருமே அவங்க வைஃப் கிட்ட அவங்க பொண்ணுக்காக ஒரு சல்வாருமே வாங்கி கொடுத்துட்டு எனக்கு என்னோட பாஸ் வீட்டுக்கு வராரு, அவர் வரப்ப இந்த ட்ரெஸ் அவளை போட்டு வர சொல்லு, ஆசையா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு, அப்பதான் அவ போடுவா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அடுத்த நாள் அவரோட பாஸ்மே ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. அவரோட பாஸ்மே என் பையனும் இப்ப அப்ராட்ல இருந்து வந்திருக்கான், ரெண்டு பேரும் சம்மந்தி ஆக கூடாது, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணுமே மாடர்ன் ட்ரெஸ்ல அங்க வந்திருப்பா. இவங்க பேசிட்டு இருந்துமே கேட்டுட்டு இருந்திருப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருக்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதனால நானும் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் மாப்பிள்ளை ஒரு நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதனால இப்ப அங்க இருந்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளோட அப்பாமே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே அங்க கிளம்பிட்டு இருப்பாரு. பொண்ணோட அப்பாமே அந்த பொண்ணு போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணு கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால பொறுமையா கூட சொல்லி இருக்க முடியும், ஆனா அவருக்கு எப்படி புரியுமோ அப்படி சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அந்த பொண்ணுமே அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்ப லவ் பண்ற பையனையும் அவங்க ஃபேமிலியும் அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் வர வச்சிருந்திருப்பா. இன்னும் வரலையே சொல்லிட்டு அப்பாவுமே கால் ட்ரை பண்றா. பார்த்தா அவங்க அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அப்பாவும் வீட்டுல போற பனியன் டவுசரோட இருந்திருப்பாரு. அப்பாமே அவங்க இருக்க கேஷுவலா பேசிட்டு வந்திருப்பாரு. பையனோட அவங்க ஃபேமிலியோட அவங்க அப்பா இப்படி பண்ண நினைச்சு பொண்ணுக்குமே ரொம்ப அசிங்கமாயிடுது. அந்த பொண்ணுமே கோத்துல அங்க வந்துட்டா. அப்பாமே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வாமா கேக் கட் பண்ண டைம் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ்ல வெயிட் பண்றாங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் இப்படி பண்ணன்றதுக்காக இன்னைக்கு என்ன பழி வாங்குறதுக்காக இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதுமே கேக்குறா. கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ் நீ போடுறப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ் நான் போட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்காமா அப்படின்றதுமே கேக்குறாரு. மாடர்ன் ட்ரெஸ் போடவே கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சு நீ பண்ணணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்றதுமே சொல்றாரு. நான் எப்படி இருக்கணும்ன்றத நீ முடிவு பண்றதுமே தப்பு தானே அப்படின்றதுமே கேக்குறாரு. அந்த பொண்ணுக்கும் அவ பண்ண தப்புமே அவளுக்கு புரிய வருது.